வாக்குச்சாவடிகளில் பெண்கள் வாக்களித்த வீடியோ காட்சிகளை கேட்பதா என்று தேர்தல் ஆணையம் எழுப்பியுள்ள வித்தியாசமான கேள்விக்கு கடுமையான கண்டனங்களும் எதிர்வினைகளும் எழுந்துள்ளன. மகாராஷ்டிரா, ஹரியானா, கர்நாடகாவில் பாஜகவுக்காக தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாக்குச்சாவடிகளில் பதிவான சிசிடிவி பதிவுகளை கேட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் விளக்கமளித்து டெல்லியில் பேட்டியளித்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ்குமார், வாக்காளர்களின் புகைப்படங்கள் அவர்களின் அனுமதியின்றி ஊடகங்களில் வெளியிடப்பட்டது தனிநபர் சுதந்திரத்தில் தலையிடுவதாகும் என குற்றம் சாட்டினார். தாய்மார்களும் மகள்களும் மருமகள்களும் வாக்களிக்கும் சிசிடிவி வீடியோக்களை தேர்தல் ஆணையம் உங்களுக்கு தர வேண்டுமா என்றும் கேள்வி எழுப்பினார். क्या अपनी माताओं, बहुओं, बेटियों सहित किसी भी मतदाता की सीसीटीवी वीडियो चुनाव आयोग को साझा करनी चाहिए क्या? मतदाता सूची में जिसका नाम होता है वही अपने प्रत्याशी को चयनित करने के लिए वोट डालता है. கியானேஷ்குமாரின் இந்த விளக்கத்திற்கு பதில் அளித்துள்ள கர்நாடக மாநில காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டி அனில்குமார், வாக்குச்சாவடிக்குள் தான் நீங்கள் தேர்தலை நடத்துகிறீர்கள், குளியலறைக்குள் அல்ல என்று நம்புகிறேன் என்று கிண்டல் செய்துள்ளார். நடிகர் பிரகாஷ் ராஜ் தனது எக்ஸ் தள பதிவில், வாக்குச்சாவடிக்குள் கேமராக்களை பொருத்துவதற்கு முன்பு பெண்களிடம் அனுமதி கேட்டீர்களா என்று தேர்தல் ஆணையத்தை வினவியுள்ளார். வாக்குச்சாவடிகள் உடைமாற்றும் அறைகள் அல்ல என்று கூறியுள்ள பிரகாஷ் ராஜ், சௌகரியமான சாக்குப்போக்குக்கு பதிலாக வெளிப்படைத்தன்மையே எங்களுக்கு வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே பீகாரில் நீக்கப்பட்ட 65 லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் உரிய காரணத்தோடு மாவட்டம் வாரியாக இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். வாக்காளர்களின் கதவு எண் 0 இருந்தது குறித்து விளக்கம் அளித்த அவர், ஒரு வாக்காளரை கூட இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே தெருக்களில் வசிப்போர் உட்பட வீடில்லாதவர்களின் வீட்டு எண்களை 0 என்று இட்டு கணக்கெடுப்பு நடத்தியதாக தெரிவித்தார். அதே நேரம் வாக்காளர்களின் பெயர்கள் பொருளற்ற ஆங்கில எழுத்துக்களில் இருந்தது குறித்து பல்வேறு தரப்பினர் தேர்தல் ஆணையத்தை கேள்விகளால் துளைத்தெடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.